வந்து எதை பற்றி பேச போகிறோன்னா, நிறைய பேருக்கு அஃபிலியேட்டட் சரி சோயல் சரி 2 காலேஜ்லையுமே வந்து சீட் கிடச்சிருச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடச்சிச்சா கிடைக்கலன்னு எனக்கு தெரில. ஆனால் மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் போட்ட வரைக்கும் ஃபஸ்ட்டு ரவுண்டில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சீட் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், காலேஜில் போய் என்ன பண்ணணும், சில பேர் வந்து என்கிட்ட கொஞ்சம் டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டுக்கான தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஏன்னா டவுட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த டவுட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன டவுட்டு, தமிழ் மீடியம் படித்தா நல்லதா இங்கிலீஷ் மீடியம் படித்தா நல்லதா? ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் வந்து, இப்போ வந்து ஒரு பேர் இயற்கை எவ்வளோக்கா ஃபீஸ் வரும் அஃபிலியேட்டட் எல்லா காலேஜில் அப்படி கேட்குறீங்க. அதுக்கு தேர்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போகணுமா அப்படி கேட்குறீங்க. ஆமாம், இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மீடியம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் படித்தா நல்லதான்னு கேட்டால் என்னோடய ஒப்பீனியன் படி இங்கிலீஷ் மீடியம் படித்தா நல்லது சொல்லுவேன். ஏன்னா தமிழ் மீடியம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லும் தமிழில் தான் எழுதணும். தமிழில் தான் ஒரு அசைன்மெண்ட் எழுதணும் கூட தமிழில் தான் எழுதணும். ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னா கூட தமிழில் தான் பண்ணணும். இதே இங்கிலீஷ் மீடியம் தான் உங்களுக்கு என்ன தோணும், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம்னா தமிழில் அசைன்மெண்ட் எழுதலாம், தமிழ்லேயும் எழுதிக்கலாம், இங்கிலீஷில் எழுதிக்கலாம். ஆனால் தமிழ் மீடியம்னா தமிழில் மட்டும்தான் எழுதணும். மூட் கோட் அட்டன் பண்ணால் தமிழில் மட்டும்தான் அட்டன் பண்ணணும். இங்கிலீஷ் மீடியம் அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 செமஸ்டர் இருக்குன்னா 10 செமஸ்டருக்குமே இங்கிலீஷ் மீடியம் நான் எடுத்துகிட்டு தமிழ் எழுதணும்னு நினச்சா நான் தமிழ் எழுதலாம். ஆனால் தமிழ் மீடியம் எடுத்துகிட்டு இங்கிலீஷில் எழுதணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எழுத முடியாது. தமிழில் மட்டும்தான் எழுதணும். அதுவும் லீகல் தமிழ், நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி எழுதுகிற மாதிரிலாம் இல்லை, லீகலாக எழுதணும் தமிழ். உங்களுக்கு தெரியும், படிக்க வரும்போது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் 1 இயர்க்கு எவ்வளோ ஃபீஸ்னு கேட்குறீங்க. 1 இயர்க்கே மொத்தமாக காலேஜ் ஃபீஸ் மட்டுமே 1150 ரூபா, 1150 ரூபா காலேஜுக்கு மட்டும். ப்ளஸ் எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது. இப்போ எனக்கு 1 இயருக்கு வந்து எத்தனை பேப்பர் இருக்குன்னா 11 பேப்பர் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். ஒரு பேப்பருக்கு 100 ரூபா பண்ணி வச்சா 1100 ரூபா. மொத்தமாக டோட்டல் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு 2500 ரூபாய்க்குலாம் வருது. ஹாஸ்டல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க காலேஜில் ஹாஸ்டல் இருந்தால் சேர்ந்துக்கோங்க, இல்லை அதுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஹாஸ்டல் இருந்தால் சேர்ந்துக்கோங்க. சில ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ரூம் எடுத்து தங்குவாங்க, எப்படின்னு தெரில. அது அந்தந்த பிளேஸ் பொறுத்து தான் இருக்குது. ஹாஸ்டல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உல்லாசில் எவ்வளோ ஃபீஸ்னால் 7000 முன்னாடி பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் மந்த்லி 3500 ஃபுட்டுக்கு மட்டும் பே பண்ணணும். ப்ளஸ் அங்கே தங்குறதுக்கு. ஆனால் கரண்ட் பில் எதுவுமே இல்லை, ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் எல்லாமே சொல்லிட்டேன், போன வீடியோவில் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். அது போய் பார்த்துக்கோங்க. நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும், எதுவுமே மிஸ் பண்ணிவிட்டு போகாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு போகிறனால உங்கள் பேரண்ட்ஸ் தான் கஷ்டம். அதனால் நீங்கள் ஒரு எதுவுமே மிஸ் பண்ணாமல் போங்க, எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. என்னென்ன வேணும், ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸ் சில பேர் கேட்குறீங்க, அலாட்மெண்ட் லெட்டரில் வந்து இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொல்கிறாங்கக்கா, ஆனால் வந்து நான் அதுக்கெலாம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லை, இது பொதுவாக ஜென்ரலாக எல்லாத்துக்கும் அனுப்புகிறது தான் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை மட்டும் கொண்டு போங்க. முக்கியமாக ஒரு 5 டாக்குமெண்ட்ஸ் தான் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 5 கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சில பேருக்கு இருக்காது, அவங்களாம் விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்லை. இல்லாதவங்களுக்கு வந்து தேவையில்லை, இருக்கிறவங்களுக்கு தேவை. அப்படி இருந்து நான் அப்ளை பண்ணலன்னு கேட்டால் அப்போ விட்டுருங்க, அதனால ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பேங்க் புக் எதுக்கு கேட்குறாங்கன்னா, ஸ்காலர்ஷிப் ஏறக்காடு தான் கேட்குறாங்க. உங்களுக்கு தனி அக்கௌண்ட் வேணும். ஸோ அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. நீங்கள் அட்மிஷன் போகிற அன்றைக்கி அவங்க ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லுங்கள், புரிஞ்சுப்பாங்க. காலேஜ் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி வந்து தரேன்னு சொல்லுங்கள், ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் இப்போ அட்மிஷன் போகிற அன்றைக்கி நம்ம வந்து யூனிஃபார்ம் போட்டு போகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. காலேஜ் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் வந்து யூனிஃபார்ம் வந்து போட்டு போகணும். இப்போயே வந்து நீங்கள் வந்து யூனிஃபார்ம் போட்டு போகணும்னு நினைக்காதீங்க. காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ மட்டும் எல்லாத்துக்கும் காலேஜ் வந்து ஓப்பன் ஆகும், அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து யூனிஃபார்ம் போட்டு போகணும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் கண்டிப்பாக போகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் போகணும். அப்படி பேரண்ட்ஸ் இல்லைன்னா கார்டியன் யாராச்சும் கூப்பிட்டு போகணும். உங்கள் ரிலேஷன் யார் வேணால் இருக்கலாம், என் பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட கூப்பிட்டு போகலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் யாராச்சும் ஒருத்தவங்க பெரியவங்களை வந்து கூட்டிகிட்டு போகணும். அதுபோல் காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகும், எங்களுக்குலாம் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஜூலை 9 தான் எங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுவாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்போவுமே அப்படி தான் ஓப்பன் ஆகும். பொதுவாக எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆகும்போது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து ஜூலை 9 வந்து ஓப்பன் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே வந்து
லா படிக்க கஷ்டமானு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். எதாக இருந்தாலும் நம்ம படிக்கிற பொறுத்து தான். உங்களுக்கு ஈஸின்னு நினச்சா ஈஸி, கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், அவ்வளோதான் சொல்லுவேன். டே டு டே படிக்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் ஒத்துப்பேன். ஏன்னா நான் டெய்லி படிக்கிறது இல்லை, நான் எக்ஸாம் அப்போ தான் படிக்கிறேன். அதனால் அதுக்கான விளைவுகளையும் நான் சந்திச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறது, டே டு டே படிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ லா உங்களுக்கு புரியுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்களாம் ஃபஸ்ட் இயர்னாவே 11 சப்ஜெக்ட் 1 இயரில் எண்டில் எழுதுவீங்க. அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1 டே டு 1 டே தான் லீவே இருக்கும் செமஸ்டருக்கு. பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ இந்த அட்மிஷன் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் லேட்டராக போடுறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன டவுட்டு கேட்டிருந்தீங்க? நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிஃபார்ம் பற்றி கரெக்டாக போடுறேன். என்னென்ன பாய்ஸுக்கு எனக்கு சரியாக தெரியாது, கேர்ள்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் கேர்ள்ஸுக்கு கரெக்டாக போட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிஃபார்ம் வீடியோ கரெக்டாக போட்டுறேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. எனக்கு சில டவுட்டில் கேட்டிருந்தீங்க, எனக்கு மறந்துருச்சு. தேங்க்யூ.